ओम स्वस्ति श्रीमदिकलभो श्री कामाक्षी देवी सनाथ श्री मधेकामनाथ श्री महादेवी सनाथ श्री हस्तिगिरिनाथ साक्षात् परमाधिष्ठान सत्य प्रदानांगी क्षेत्रे सर्वानुस्थितानां जगदधारतमाधुर्यकमलासनकामिनी गम्भीरसम्मल्लमल्लिका मालिकाश्रम नवरन्दधरी रोहस्त्रिकभामिकं श्रीमद्परमहंस परिव्राजकाचार्य श्रीमद्जगद्गुरु अध्यक्षाने सिंहासनाभिरद्ध श्रीमच्छन्दशेखरेन्द्र सरस्वती संयुक्ताने सिंहासनाभिरद्ध श्रीमद्देवेन्द्र सरस्वती श्रीपादाना सुखप्रदं बुधपामर मार्गान नेतारं सन्मतिप्रदं नमः आदिकुंभेश्वरं शंभुं अंबिकां पार्वती पतये हर हर महादेव स्वामिनः सद्गुरुभ्यो नमः இங்க வந்து கல்வெச்சவாரம் மகா ஜெயந்தியை முன்னிட்டு மகாபிரிவா எப்போதும் வேதம் வேதம் தான் சொல்லுவா. மகாபிரிவானாலதான் இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம அத்தியனம் பண்றோம். அத்தியனம் பண்ணவாலாம் சூட்சமா இருக்கா அப்படின்னா மகாபிரிவா போட்ட ஒரு பிச்சை. மகாபிரிவா அனுகிரகங்கிற ஒரு பக்கம், மகாபிரிவா போட்ட ஒரு பிச்சை. அதனாலதான் அத்தியனம் பண்ணவா வைதிகா இன்னைக்கு சூட்சமா இருக்கா, சாப்பிட்றா அப்படின்னா சாப்பிட்றா சொன்னா கிளம்பி சாப்பிடாம இருந்துருப்பாரா அப்படின்னா நான் சொல்றேன் சாப்பிட்றதா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேறு. அவ்வளவு சிரமப்பட்ட காலம் ஒன்று. அப்படி மகாபிரிவா ஒவ்வொரு சமயத்திலையும் வேதம் அத்தியனம் பண்ணவா சூட்சமா இருக்கணும், வேதம் அத்தியனம் பண்ணவா சூட்சமா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வாழ்நாள் சொல்லும். அவர் எதுக்காக தபஸ் பண்ண தெரியுமோ, வேதத்துக்காக தபஸ் பண்ணு. ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னா யாரு சொன்னா அப்படிங்கிறத அவ சொல்றதா வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்ப வேதத்தோட ஒரு உயர்வு, வேதத்தோட ஒரு முக்கியம் அப்படின்னு நம்ம வேதம் அத்தியானம் பண்றது என்ன முக்கியம் தான் அப்படின்னா ஈஸியா சொல்லணும். மகாபிரிவா அதுக்காக ரொம்ப சிரமப்பட்டார். அதனாலேயே வேதம் ரொம்ப முக்கியம், ஈஸியா சொல்லணும். எனக்கு அந்த புஸ்தகத்துல பிரமாணம் இந்த புஸ்தகத்துல பிரமாணம்னா சொல்லவே வேண்டாம். யாராவது கேட்டா உங்க வாழ்நாள்ல மகாபிரிவா வேதத்துக்காக 100 வயசு அவர் சிரமப்பட்டிருக்கார், அவர் உழைச்சிருக்கார். என்ன சிரமப்பட்டா என்ன உழைச்சாரு கேட்டான்னு சொல்லணும் இல்லையா. என்ன உழைச்சிருக்காருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா உழைச்சாலும் சொல்லியிருப்பா. இல்லைன்னா அவர் எங்கேயாவது போனாருன்னா உங்களுக்கு பிக்ஷை நாங்க போடணும், என்ன இன்னைக்கு இந்த ஊர் பிக்ஷை இன்னைக்கு நடக்கிறது. இன்னைக்கு ஏற்படுத்தியிருந்தான். அதுல இப்ப கோயம்புத்தூர்ல ராமநாத சாஸ்திரி வந்திருக்காரு இவர். அதுக்கப்புறம் இதுல 3 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல. அங்க இருக்கிற பாடசாலை குழந்தைகளுக்கெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அவ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்ப ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு
பெருமையில விஷயத்துக்கு சொல்றேன். என்கிட்ட கேட்டான், இது என்ன பேர் வைக்கிறோம், ட்ரஸ்டா பண்ணியிருக்கா என்ற கேட்டதுக்கு சொன்னேன், மகாபரிவா தான் ஆரம்பிச்ச அந்த விஷயத்த, அதுக்கு வேற 2 பேர் வச்சாலும் சரியா இருக்காது, அவர் பேரே வச்சுக்கலாம் அப்படின்னு ஸ்ரீ மகாபரிவா கல்வைத்தவார் ட்ரஸ்டனே வச்சுருக்கோம்னு ஏதோ தோணின்னு சொன்னேன். அது அப்படியே வச்சிருக்கா. அப்பா இது மாதிரி எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு ஊர்லயும் போய் எல்லா குழந்தைகளுக்கும் நடத்தி எல்லா குழந்தைகள் எல்லா பாடசாலை குழந்தைகளும் இதால உத்தீர்ணம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நல்ல நோக்கத்தினால கிறிஸ்தியா உள்ளவா இந்த குரு பரசுராம், குரு என்கிற பரசுராம், சாவித்திரி போட்டோஸவா, கார்த்தி அன்னபூர்ணி எலக்ட்ரிக்கல்ஸ், ஜெகநாதன் அவர், ஜிஎஸ் பாஸ்கர், அப்புறம் கிருஷ்ணன், அப்புறம் அனுஷம் வி பாலாஜி, இவாதான் சேர்ந்து இவாதான் ட்ரஸ்டி, ராமநாத வாத்தியார் இவாதான் தான் இந்த ட்ரஸ்டிக்கு ட்ரஸ்டியாக இருந்து இது ரொம்ப உயர்வா நடத்திட்டு இருக்கா. இப்ப அடுத்த மாசம் திரும்பி கோயம்புத்தூர் நடக்க போகுது, ஒவ்வொரு நடக்கும். இந்த ஊர்லயுமே ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு திருப்பி அவள் தான் இங்க வருவா. அதனால நீங்களாமும் இந்த வார பரீட்சையில எல்லாரும் இங்க கலந்துக்கு வந்திருக்க. எல்லா பாடசாலையில இருந்தும் திருவியார் பாடசாலை, நம்ம ஊர்ல ராஜா பாடசாலை, திருவிடமருதூர் சங்கரவரம் பாடசாலை, அதுக்கப்புறம் கலவை குரு பரம்பரா ட்ரஸ்ட் கோபாலகிருஷ்ணன் வாத்தியார் பாடசாலை, வந்து கந்தங்குடி பாடசாலை குழந்தைகள், சரி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லா குழந்தைகளும் வந்திருக்கு. இது வந்து சாக்க ஒட்டி தான் பாராயணம், இது கல்வெட்ட வாரம். 3 பேர் பெரிய சிம்மம், அவரை பற்றி சொல்ல இது இல்லை. ராமநாய வாச்சஸ்பதி, ராமகணேச வாத்தியார் 25 வருஷம் ராஜா பாடசாலை வாத்தியாரா இருந்து நியமாத்தியத்தில் இருந்தார். அவரை பற்றி உங்களுக்குலாம் தெரியணும் அவசியம். அந்த காலத்துல நியமாத்தியனத்துல டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்தவர். நியமாத்தியன ஸ்கீம்ல ஒரு தப்பாம சொல்லக்கூடியவர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்லயே இருந்தவர். முதல் 3 ரேங்க்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தவர். அவர் இன்னைக்கு பட்சாதிகாரியாக வந்திருக்கு. நிறையா குழந்தைய சொல்லியிருக்கேன். நிறையா அவர் தனியாவே பதபாராயணம், ஒருத்தரோட இது இல்லாம எப்போதும் சுஷ்க பதம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ காலில் விழுந்தா என்ன தெரியல. சுஷ்கபதம்ங்கிறது தொடர்ந்துறவாளுக்கு சொல்லி தராதான்னு தெரியல. சுஷ்கபதம் சொல்றதுன்னு ஒன்று உண்டு. அது இன்னைக்கு சொல்லிட்டு அவர் பஞ்சாயத்து சொல்லலைன்னா யாரும் கேட்கப்பட அவர் வந்து இன்னைக்கும் அவர் வந்து சொல்லிட்டு இருக்கார். வேத நிதி வேதத்தோட இருக்கார். இந்த பக்கம் ராமசுவாமி கருணாநிதிகள்னு ஒரு பரம்பரையா அத்தியனம் பண்ணி அவரும் ராஜா பாடசாலைல 25 வருஷமாக வாத்தியாரா இருந்து பல சிஷ்யாவை பண்ணி அவரும் பையனும் இன்னைக்கு ராஜா பாடசாலை வாத்தியாரா இருக்கு. பெரிய வித்வான். அந்த பக்கம் ஆத்மாவை ரமணகரபாடி அவரும் இன்னைக்கு வரச வாத்தியாரா இருக்கு. வரச வாத்தியாரா இருக்கிற விஷயம் கிடையாது. அபாரமா பஞ்சாப் சொல்லக்கூடியவங்க. ஒரு தேர் தயார் பண்ணுறதோட இல்லை, தானும் ரொம்ப பிரமாதமா பஞ்சாப் சொல்லக்கூடியவர். அந்த பக்கம் ஸ்ரீராம கரபாடிகள், ராமச்சந்திர கரபாடிகள்னு அவரும் பரம்பரையா வைதிக பரம்பரை, அத்தியனம் பண்ண பரம்பரை. அவரும் பஞ்சாப் சொல்றதுல கேட்க வேண்டாம். ஆடாம அசையாம ஒரே ஏக சுத்தியாக ஏகாகிர சித்தமாக அவெல்லாம் பாராயணம் பண்ணக்கூடியவா. நீங்களாம் பிற்காலத்துல அவளோட பாராயணம் பண்ணா அவளை கவனிக்கணும். முக்கியமா இவளோடலாம் உங்களுக்கு பாராயணம் பண்றாப்புல உங்க சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அவள ஒரு பாராயணம் பண்ற பாணிய நீங்க கவனிக்கணும். எப்படி நிறுத்தி சொல்றா, எப்படி ஒரு பதத்துக்கும் இன்னொரு பதத்துக்கும் கேட்க விடுறா, எப்படி வாக்கியம் என்றா, எப்படி ஆடாம அசையாம வெளியே பார்க்காம செல்ல பார்க்காம சொல்றாங்கிறதுக்கு அவெல்லாம் பெரிய உதாரணம். அவெல்லாம் பெரிய சிம்மமாக வேத பட்சாதிகாரியாக வந்திருக்கா. இந்த ட்ரஸ்ட் மூலமாக அவெல்லாம் சுவாகதம் பண்ணி நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கெல்லாமும் எங்களோட ட்ரஸ்ட் சார்பாக வருகன்னு சொல்கிறோம். அவசியம் எல்லாரும் வந்திருக்கிற எல்லாருமே அவசியம் இதில் கலந்துட்டு எல்லாம் கலந்துக்கிறதும் எல்லாரும் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் ஜெயிக்கணும்னு எங்களோட ஆசை. எல்லாருக்கும் இதோட ரூல்ஸ் தெரியும். இந்த வாரத்தோட ரூல்ஸு மொத்தம் 100 பதம். நான் முன்னாடியே சொன்னாப்புல 3 அஷ்டகம் உண்டு. 3 அஷ்டகம் 25 வருஷம். 3 அஷ்டகம் சேர்ந்து அதுக்கப்புறம் 3 வருஷம் காட்டகம். அதுக்கப்புறம் அருணத்துல சூரிய நமஸ்காரமும் தேவாபீசத்தம். இந்த 2 வருஷம் தான். இதுல எதுவாக இருந்தாலும் வந்துடலாம். வந்து அவசரப்படாம கீழியும் யாரும் பேசாம, முக்கியமா யாராவது குழந்தை செல்லு எடுத்துன்னு வந்திருந்தாங்க
அவசியம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை செல்ல வந்து சைலண்ட்ல போட்டு பைப்பில் வச்சு சுருட்டி வச்சிருக்கோம். இனிமே வாரம் முடிகிற வரைக்கும் அதை எடுக்க வேண்டாம். டோட்டல் பாத்ரூம்லாம் போகணுன்னாக்கா சத்தம் போடாமல் மெதுவாக போயிட்டு வாங்குவோம். யாருக்கு தெரிஞ்சா வந்து சொல்லி 100 பேரும் சொல்லணும். நடுப்புற ஒரு வாக்கியத்தில் நடுப்புற மூச்சு விடக்கூடாது. ஒரு அனுவாக்கம் வந்ததுன்னா அடுத்த அனுவாக்கம் ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கணும். ஒரு அனுவாக்கம் வந்ததுன்னா அடுத்த ஒரு அனுவாக்கம்னா ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கணும். அது மாதிரி ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா அடுத்த பிரச்சனத்தை ஒரு வாக்கியம் ஆரம்பிச்சுட்டு தான் நிறுத்தணும். இதுதான் இந்த ரூல்ஸு. ஆனால் மேலே யாராவது சொல்லும் போது அவள் அதெல்லாம் தட்டு கட்டுறது தப்பு எடுத்து அப்படின்னா அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவள் 3 வித்வான்கள் இருக்கா. கீழேருந்து யாரும் கை தூக்குறது, எடுத்து சிரிக்கிறது, கை தட்டுறதெல்லாம் ஒரே தட்டிகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் பண்ணாமல் ஏன்னா அவளுக்கும் இங்கே வேணா உட்காந்துக்கலாம். இங்கே உட்கார்ந்தா அவளுக்கும் ஒரு தனி சிரமம் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பாலையும் அவள் வந்து நல்லபடியாக பூர்த்தி பண்ணணும். தடையாக திரும்பி பாப்பா என்ன வாக்கியத்தை நிறுத்தணும்னு தெரியாது. நீங்க யாரோ ஒருத்தர் சுசம் கூப்பிடலாம், அப்ப நம்மளதான் கூப்பிடறாங்க. ஏன்னா பழக்கத்தோட திருப்பி பாப்பா தப்பிடும். அதனால எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் இல்லாம எல்லாரும் மௌனமா இந்த தர்மம், இந்த ஒரு பெரிய காரியம் அவருக்கு நம்ம நடத்தி கொடுக்கணும். நம்ம சார்பில் அங்கேயிருந்து மெனக்கெட்டு கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ஊர் குழந்தைகளும் இதுல பெரிய ஒரு பெனிஃபிட் அடையணும்னு அங்கேயிருந்து மெனக்கெட்டு வந்திருக்கா. நம்மளாம் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம நிறையணும். நம்ம வந்து ஒரு உத்தியத்தை அடையணும், எல்லாரும் பாஸ் பண்ணணும் கேட்டுக்கிறோம். என்ன சொல்லுவோம்? பார்வதி பதையே